நல்லதோர் வீணை செய்தே அதை நரங்கடப் புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நிலச்சுமையென வாழ்ந்திடப் புரிகுவையோ. திருவரங்கம் ராசவேரர் செண்பக தமிழரங்கில் காணொலி வாயிலாக நிகழ்த்தி கொண்டிருக்கிற வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்கிற பொதித்தலைப்பிலே நாம் உரையாற்றி கொண்டிருக்கிறோம். அரங்கின் நிறுவனர் ராசவேலு செண்பகவல்லி அவர்களை வணங்கி, அரங்கின் பொறுப்பாளர் ராச இளங்கோவன் அவர்களையும், இந்த காணொலியை பதிவு செய்கின்ற செல்வி செண்பகாதிவையும் வாழ்த்தி நாம் உரை தொடங்குகிறோம். பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, பேராசிரியர் நண்பர்களே, மாணவ செல்வங்களே, தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இப்போது நாம் பொருட்பாலிலே நட்பியலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே முதல் 5 அதிகாரங்களை நாம் இதுவரை நிறைவு செய்திருக்கிறோம். அதாவது நட்பு, நட்பாராய்தல், பழமை, தீ நட்பு, கூடா நட்பு, மொத்தம் 17 அதிகாரங்கள். அடுத்த 12 அதிகாரங்களும் எதிர்மறை முகத்தான் சொல்லப்படுபவை. அதாவது வெகுளியான் ஏற்படுகின்ற நிலவைகள், காமத்தால் வருவது, இப்படி ஒரு 12 அதிகாரங்கள். அதில் முதல் 2 அதிகாரம் பேதமை என்பதும் புல்லறிவாண்மை என்பதும். அதனால் இந்த பேதமை என்பது என்னன்னா, யாதும் அறியாமை என்பார் பரிமேலழகர். பேதமை என்றால் யாதும் அறியாமை. அதாவது நட்பில் 5 அதிகாரத்தில் நட்பை பற்றி பொதுவாக சொன்னவர் இனி என் நட்பினை எதிர்மறுத்து பகைமுகத்தால் கூறிய தொடங்கினார். அப்பகைதான் முற்றக்கடியும் குற்றமின்மையின் உளவாய வெகுளியானும் காமத்தானும் வருவதாம். அவற்றுள் வெகுளியான் வருவன் 5 அதிகாரத்தானும் காமத்தான் வருவன் 5 அதிகாரத்தானும் கூறுவார். அவ்விரண்டிற்கும் அடியாய மயக்கத்தான் இருவகைப்படுத்து 2 அதிகாரத்தால் கூறுவான் தொடங்கி முதற்கண் பேதமை கூறுகின்றார். அதாவது மயக்கத்தினால 2 அதிகாரம். ஒன்று பேதமை, அடுத்தது புல்லறிவாண்மை. அதாவது பேதமையாவது யாதும் அறியாமை. பேதமையாவது கேட்டிற்கு காரணமாகியவற்றை அறியாதார் இயல்பு கூறுதல். இறைமாட்சி முதலாக கூடா நட்புயிராக பொருட்பகுதியாக அமைச்சும் நாடும் அரணும் பொருளும் படையும் நட்பும் என்று சொல்லப்பட்ட 6 உறுப்பும் கூறினார். இனி அரசர்க்கும் அவரால் ஆக்கப்படும் பொருட்கும் கேடு வரும் நெறியை அறிந்து காக்குமாறு வேண்டுமாதலின் அதன்பின் இது கூறப்பட்டது. எனவே இந்த பகுதியை துன்பவியல் என்று சொல்கிறார் மணக்குடவர். முதல் குறட்பா, அதாவது எதிர்மறையாக சொல்கிறாரு. பேதமைன்னா என்ன? எதுவும் அறியாமை. சில பேர் இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாமல் இருப்பாங்க. அதை சொல்கிறார். பேதமை என்பதொன்று யாதனில் ஏதங்கொண்டு ஊதியம் போகவிடல். பேதமைன்னா என்னங்கன்னு விளக்கம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அதாவது கேடானவற்றை கை கொண்டு நன்மையானவற்றை கைவிடுதல். அறிவில்லாதவன் என்ன பண்ணுவான்? எது கெடுதலோ அதைத்தான் நாடுவான். ஆகையால் சொல்கிறாரு, பேதமை என்று சொல்லப்படுவது ஒன்று எது என்றால் கேடானவற்றை கை கொண்டு நன்மையானவற்றை கைவிடுதலாகும். கேடுனா என்ன? வறுமை. அறிவில்லாதவன் வறுமையில் உழலுவான். அந்த வறுமையை போக்கிக் கொள்வதற்கு அவனுக்கு வழி தெரியாது. பழிக்கு ஆளாவான், பாவங்களை செய்வான். அதனால் இதெல்லாம் கேடு. என்ன ஊதியம்னா என்ன? செல்வம், புகழ், அறங்கள், இதையெல்லாம் அவன் பெறமாட்டான். ஏன்னா அவன் இதை பெறுவதற்குரிய அறிவு அவரிடத்தில் இல்லை. ஆகையினால தானே தன் இருமையும் கெடுத்து கோடல் என்பதாம். இருமைன்னு சொன்னால்
அதாவது இம்மை மறுமை ரெண்டையுமே கெடுத்துக்கிறான். இந்த இவ்வுலகத்திலேயும் அவன் நிம்மதியாக இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை. அதே போல மறுமைக்குரியவற்றையும் அவன் தேடவில்லை. அடுத்தது, பேதமையுளெல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன்கட் செய்யுது. அறியாமையிலெல்லாம் அறியாமை என்னன்னா, பேதமை எல்லாவற்றிலும் பேதமையாவது தனக்கு தகாத ஒழுக்கத்தில் பெருவிருப்பம் கொள்ளுவதாகும். எது நல்லதில்லையோ அதை விரும்புறது. மது என்பது தீமை பயக்கும் என்று தெரிந்தும் அதை விரும்புவது. சூதாட்டம் என்பது நம்மை படுகொழியிலே தள்ளும் என்பதை தெரிந்தும் அதிலே நாட்டம் கொள்வது. எதான் சொல்றாரு, இருமைக்கும் ஆகாதவாறு நூலோர் கடிந்த செயல்களை விரும்பி செய்தல் என்பதாம் என்பார் பரிமேலழகர். அதாவது நல்ல எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், அறவோர்கள், சான்றோர்கள் எவையெல்லாம் விளக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவற்றையெல்லாம் கை கொள்ளுதல் தான் இப்படிப்பட்ட பேதையாருடைய இயல்பு என்று பேசுகிறார். அடுத்து சொல்கிறாரு, நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை, பேதை தொழில்கிறார். நாணாமைன்னா வெட்கப்பட வேண்டிய செயலுக்கு வெட்கப்படாமை. தப்பு பண்ணுறதுக்கு வெட்கப்படுறது, திருடுறதுக்கு வெட்கப்படுறது, மது அருந்தத்துக்கு வெட்கப்படுறது, அதுக்கெல்லாம் வெட்கப்படாமல் இருக்கிறது நாணாமை. வெட்கப்பட வேண்டிய செயலுக்கு வெட்கப்படாமை, ஆராய்ந்து பார்க்க வேண்டியவற்றை ஆராய்ந்து பாராமை, இதான் நாடாமை. எவரிடத்தும் அன்பின்மை, அதான் நாரின்மை. பேணி காக்க வேண்டியதையும் காவாமை, அதான் பேணாமை. பேதையின் செயல்களாம், இதெல்லாம் பேதையோட செயல்ன்றாரு. அதாவது நாண வேண்டும் அவை எதெல்லாம் நாணணும், பழிபாவங்களுக்கு நாணணும். அதற்கு நாண மாட்டான் பேதை. நாட வேண்டது எதை நாடணும், கர்மங்களில் செய்வன தவிர்வன நாடணும். அதெல்லாம் ஆராய மாட்டான். பேண வேண்டுபவின்னா குடிப்பிறப்பு, கல்வி, இதெல்லாம் பேணணும். இதெல்லாம் பேண மாட்டான். கல்வி ஒழுக்க முதலாயின இவை பேதைக்கு எஞ்ஞான்றும் இயல்பாய் வருதலின் தொழில் என்றார். எப்பவும் அவனுக்கு இயல்பாக வருது. அதனால் அது என்ன சொல்கிறார், பேதை தொழில் என்கிறார். அடுத்த குறளில் சொல்கிறாரு, ஓதி உணர்ந்தும் பிறர்க்குரைத்தும் தானடங்கா பேதையில் பேதையாரில். ஓதுவது, உணர்வது, பிறர்க்கு உரைப்பது எல்லாம் பண்ணுறான். ஆனால் தன்னளவிலே அடக்கமாக இல்லை. ஓதுவது என்றால் கற்றல். நூல்களை ஓதியும் அவற்றின் பொருளை உணர்ந்தும் பிறர்க்கு எடுத்து சொல்லியும் எல்லாம் பண்ணுறான். தான் அவற்றின்படி அடங்கி ஒழுகாத அந்த நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது மாதிரி அவன் நடந்து கொள்வதில்லை. பிறர்க்கு உரைக்கிறான், ஊருக்கு உபதேசம் செய்கிறான், ஆனால் இவன் ஒழுங்காக இல்லை. அடங்கி ஒழுகாத பேதையைப் போல பேதையர் உலகத்தில் இல்லைங்கிறாரு. ஓதி உணர்ந்தும் பிறர்க்குரைத்தும் தானடங்கா பேதையில் பேதையாரில். அருமையான குறள். ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு அழுந்தும் அலறு. அதாவது 7 பிறப்பிலேயும் தான் அழுந்துவதற்குரிய நரகத் துன்பத்தை பேதை தன் ஒரு பிறப்பிலேயே தேடிக்கொள்ள வல்லவனாம். அதாவது ஒரு பிறப்பி 7 பிறப்பிக்குரிய அந்த துன்பத்தை இவன் ஒரு பிறப்பிலே தேடிக்கிறான் என்று பேசுகிறார். எல்லா பிறப்பும் 7 அடங்குதல் அறியப்பட்டமையின் முற்றுமை கொடுத்தார் எழுமையும் என்கிறார். முடிவில் காலமெல்லாம் தான் நிறைய துன்பம் உழத்தற்கு ஏதுவாம் கொடுவினைகளையே அறிந்து சில காலத்துள்ளே செய்து கோடல் பிறர்க்கு அரிது ஆகரின் ஆற்றும் என்றார். ஒருமை செயல் ஆற்றும். அடுத்து சொல்றாரு, பொய்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினைமேல் கொளின்.
பேதை ஒரு காரியத்தை செஞ்சான்னா அதில் அந்த அதில் குறைவு ஏற்படாது, சரியாக செய்ய மாட்டான். அப்படி சரியாக செய்யாதனால அவனுக்கு என்ன ஆகும்? தண்டனை கிடைக்கும். இதை சொல்கிறார். காரியத்தை சரியாகவும் செய்யாமல் தண்டனை பெறுவான். யார்? பேதை. முறையறியாத பேதை ஒரு செயலை மேற்கொள்வானாயின் அச்செயலில் குறைவு ஏற்படுவது மட்டுமின்றி, அதாவது என்ன சொல்கிறாரு? பொய்போடும் ஒன்றோ, அதாவது குறைவு ஏற்படுவது மட்டுமா, அவன் குற்றவாளியாகி விலங்கு பூணப் பெறுவான். புனை பூணும், விலங்கு மாட்டிடுவாங்க, குற்றவாளி ஆயிடுவான். குறைவு ஏற்படுவது பின் ஆகா வகை உள்ளழிதல் ஒன்றோ என்பது எண்ணிடை சொல். அதனையும் கெடுத்து தானும் கெடும் என்பதாம். அடுத்த குறளை சொல்கிறாரு. ஏதிலாரார தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் முற்றக்கடை. அறிவில்லாதவனிடத்தில் செல்வம் சேர்ந்தால் ஊரான் நன்றாக சாப்பிடுவான், உள்ளவன் பட்டினி கிடப்பான்னு பேசுகிறார் திருவள்ளுவர். அதாவது சில பேர் என்ன பண்ணுவான்? ஊருக்கு செய்வான், உள்ளவர்களுக்கு எதுவும் பண்ண மாட்டான். யார்? பேதைங்கிறார். அப்படிப்பட்டவர்களை பேதை பெருஞ்செல்வம் அடைந்தபோது அயலார் பசியார உண்ண அவனுடைய சுற்றத்தார் பசியால் வருந்துவர். எல்லா நன்மையும் செய்து கோடற்கருவி என்பது தோன்ற பெருஞ்செல்வம்ங்கிறார். பெருஞ்செல்வம்னா என் செல்வம் நிறையா இருக்குது, எல்லாருக்கும் என்ன வேணாலும் செய்யலாம். அதனை படைக்கும் ஆற்றல் இல்லாமை தோன்ற உற்றக்கடை. ஏதோ வந்துருச்சு, சொத்து பெரிய திறமையினால் சம்பாதிக்கலை, ஏதோ வந்துருச்சு, உற்றக்கடை என்றும். எல்லாம் பெறுதல் என்பது தோன்ற ஆற என்றும். ஊரானுக்கு எல்லாம் கிடைக்கும், ஆற என்றும். உணவும் பெறாமை தோன்ற பசிப்பர் என்றும் கூறினார். சாப்பாடு கூட கிடைக்காதியா சுற்றத்தானுக்கு? ஊரானுக்கு எல்லாம் கிடைக்கும். யார்கிட்ட செல்வம் சேர்ந்தால்? அறிவில்லாதவன்கிட்ட செல்வம் சேர்ந்தான். அறிவில்லாதவரிடத்தில் செல்வம் சேர்ந்தால் ஊரான் அனுபவிப்பான், எல்லாவற்றையும் பெறுவான். ஆனால் தன்னுடைய சுற்றத்தார் தமர்னு சொல்கிறார். தமர்னா தம்முடைய சுற்றத்தார், தமக்கு நெருங்கியவர்கள், தமக்கு நெருங்கிய நண்பர்கள் எல்லாரும் தமர். ஏதிலாரார தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் முற்றக்கடை. அடுத்தது, மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதை தன் கையொன்று உடைமை பெறின். பேதை தன் கையொன்று உடைமை பெறு. பேதை இடத்துல செல்வமோ பணமோ பொருளை சேர்ந்துட்டா அது எதுக்கு சமங்கிறாரு? அதாவது ஒருவன் பித்து பிடித்தவன், அவன் என்ன பண்ணுறான்? அது மேலே கள்ளும் குடிக்கிறான். பித்து பிடித்தவன் கள்ளு முன்பானால் அவன் எப்படி நடந்து கொள்ளுவானோ அது மாதிரி இந்த பேதை நடந்து கொள்ளுவான்ங்கிறார். பேதை தன் கையில் ஒரு பொருளை உடமையாக பெற்றால் அது ஏற்கனவே பித்து பிடித்தவன் ஒருவன் அதன் மேலும் கள்ளுண்டு மயங்கினார் போலாகும். அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படியோ செய்கிறான், கண்டபடி செலவழிக்கிறான். அப்படி பேசுகிறாரு. பெருஞெனவே தெய்வத்தானன்றி தன்னார் பெறாமை பெற்றான். அதாவது கையொன்று உடைமை பெறின், ஏதோ வந்துருச்சு அவனுக்கு. பேதமையும் செல்வக்களிப்பும் ஒருங்குடைமையால் அவன் செய்வன மையலும் மதுக்களிப்பும் ஒருங்குடையான் செய்வன போல. இவன் என்ன? அறிவில்ல, செல்வத்தினால மகிழ்ச்சி. அது எப்படி இருக்குன்னு கேட்டால், செல்வக்களிப்பும் ஒருங்குடைமையால் அவன் செய்வன மையலும் மதுக்களிப்பும் ஒருங்குடையான் செய்வன போல் தலை தடுமாறும் என்பதாம். ஒரு முறையாக இருக்காது, கண்டபடி பண்ணுவான், கண்டபடி செலவழிப்பான், யாருக்கு செய்கிறதுன்னு தெரியாது. அது உதாரணம் சொல்கிறாரு. பித்து பிடித்தவன் கள்ளுண்டார் எப்படியோ அது மாதிரி பேதைக்கு செல்வம் சேர்ந்தால் அவனுடைய நடவடிக்கை அப்படி இருக்குங்கிறாரு.
பெரிது இனிது பேதையார்க்கென்மை பிரிவெண்கண் பீழை தருவதொன்றில். பேதையாருடைய நட்பு ரொம்ப இனிமைங்கிறாரு. என்ன அது இப்படி சொல்கிறார் வள்ளுவர் வித்தியாசமா? ஏனென்றால் அவனை பிரிந்தால் நமக்கு துன்பம் தெரியாது. ஏன்னா அந்த துன்பம் நம்மை வருத்தாது. ஏன்னா நட்பு என்னாச்சு, தேய்ந்து போய்விட்டது. என்ன சொல்கிறாரு, பேதையானவர் நட்பு மிக இனியதாம் எங்கனமெனில் அவரை விட்டு பிரியும் போது துன்பம் ஏதும் தருவதில்லை. நாடோறும் தேய்ந்து வருதலின் துன்பம் தாராதாயிற்று. தேஞ்சுக்கிட்டே போனனால துன்பமே இல்லை. இதை புகழ்வார்வோர் பழிக்கிறாரு. பேதையோட நட்பு செய்தால் பிரிகிற போது துன்பம் இருக்காதுங்கிறார். 10வது குறள், கழாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ். சான்றோர் கூட்டத்தில் அறிவில்லாதவன் போகிறது எப்படின்னா, சரியாக கழுவாமல் நல்ல சுத்தமான படுக்கையிலே போய் உட்காருவது போலங்கிறாரு. கை காலையெல்லாம் சுத்தம் பண்ணிக்காம அழுக்கோடு உடல் அழுக்கோடு போய் படுக்கையிலே, அழகான தூய்மையான படுக்கையிலே அமர்வதோ அல்லது படுப்பதோ போன்றதுங்கிறாரு. கழாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் பேதை குழாத்து பேதை புகழ். பெரியோர் அவையின்கண் புகுதல், அதாவது பேதையானவன் அறிவொழுக்கங்களால் நிறைந்த பெரியோர் அவையின்கண் புகுதல் கழுவாக்காலை தூய பள்ளியுள் வைத்தது போலாகும். கழுவாக்கால் என்பது இடக்கரடக்கு. அதனால் அவ்வமடியும் இழிக்கப்படுமாறு போல இவனால் அவையும் இழிக்கப்படும் என்பதாம் என்பார் பரிமேலழகர். ஆகையினால பேதமை என்கிற அதிகாரத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்தது அதிகாரம் புல்லறிவாண்மை என்கிறார். அற்ப அறிவினரின் தன்மை. முதல்ல சுத்தமாக அறிவில்லாதவனை பேசினார். இப்போ அற்ப அறிவு, அதாவது என்னன்னா, சில பேர் அறிவில்லாதவனாக இருப்பான், ஆனால் அறிவாளி போல காட்டிக்கொள்வான். அவனை பற்றி அவன் எப்படி நடந்து கொள்வான் என்பதை பற்றி இந்த அதிகாரத்திலே பேசுகிறார். அது புல்லிய அறிவினை ஆடத்தன்மை. அதாவது தான் சிற்றறிவினாயிருந்தே தன்னை பேரறிவினாக மதித்து உயர்ந்தோர் கூறும் உறுதி சொல் கொள்ளாமை. தான் பெரிய அறிவாளியாக நினைத்து கொண்டு பெரியவர்கள் பேசுகின்ற நல்ல வார்த்தைக்கு மதிப்பு கொடாமல் இருத்தல். அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையா வையாது உலகு. அறிவு இல்லாமையே இல்லாமை பலவற்றுள்ளும் கொடிய இல்லாமையாகும். இல்லாமை, பணம் இல்லாமல் இருக்கும், சொத்து சுகம் இல்லாமல் இருக்கும். ஆனால் பெரிய இல்லாமையிலே பெரிய இல்லாமை எதுன்னா அறிவில்லாமைங்கிறாரு. அறிவு இல்லாமையே இல்லாமை பலவற்றுள்ளும் கொடிய இல்லாமையாகும். மற்ற இல்லாமைகளை உலகம் அத்தகைய இல்லாமையாக கருதாது. அறிவு என்பது இன்று தலைமை பற்றி நல்லறிவின் மேல் நின்றது. புல்லறிவாளர் செல்வம் எய்திய வழியும் இம்மை மறுமை பயன் ஈதாமையின் அதனை இன்மையுள் இன்மை என்றும். அந்த புல்லறிவாளருக்கு இம்மை பயன் மறுமை பயன்லாம் கிடைக்காது. ஆகையினால இன்மையுள் இன்மை என்றும். நல்லறிவாளர் வறுமை எய்திய வழியும் அகுது இழவாமையின் அதனை இன்மையா வையாது உலகு. அவங்க வறுமை வந்தால் கூட நல்ல அறிவாளிகள் அதை வறுமையாக உலகம் கொள்ளாது, இன்மையா வையாது என்றும் கூறினார் பரிமேலழகர். அறிவிலான் அடுத்த குறளில் சொல்கிறாரு, அறிவிலான் நெஞ்சு உவந்து ஈதல் பிரிதி யாதுமில்லை பெறுவான் தவம்ங்கிறார். அறிவில்லாதவன் மனமகிழ்ச்சியோடு ஒருத்தர் கொண்டு கொடுக்க மாட்டான். அப்படி எப்பாவது கொடுத்தான்னா அது இவன் கொடுத்தது தான், இவன் கொடுக்கணும்னு கொடுக்கல, அவன் பெறுகிறவன் செஞ்ச தவத்தினால் அது கிடச்சிச்சுங்கிறார். அதாவது அறிவில்லாத ஒன்று பொருளை மனம் மகிழ்ந்து கொடுத்ததற்கு காரணம் வேறொன்றுமில்லை, அந்த பொருளை பெறுகின்றவனுடைய நல்வினை பயனேயாகும்.
அவனுடைய நல்வினை பயனால் அவனுக்கு இது கிடைச்சதை தவிர இவன் கொடுக்கணும்னு கொடுக்கல, இவன் மனமும் வந்து கொடுக்கல. அதனால் ஏதோ மனமும் கொடுத்தான், அறிவிலாம் நெஞ்சு வந்து மன மகிழ்ச்சியோடு கொடுத்துருக்குறான். ஆனால் இது இது வந்து மன மகிழ்ச்சியோடு கொடுத்தானே தவிர மனத்தோடு பொருந்தி கொடுக்கல. ஓரோ வழி நெஞ்சு வந்து இதழ் குடலின் புல்லறிவாளரும் நல்வினை சேவை என்பார்க்கு பெருவான் வீழ்பொருள் நீதியான் போல்வது அல்லது. ஏதோ திடீர்னு கண்டெடுத்த மாதிரிங்கிறார். கண்டெடுத்த மாதிரி, பெற்றவன் கண்டெடுத்த மாதிரி இது தவிர இது ஒன்றும் அவன் கொடுக்க அவன் நல்லது செஞ்சான்னு சொல்ல முடியாதுங்கிறாரு. இம்மை நோக்கியாக மறுமை நோக்கியாக ஈகின்றார் அல்லறனக்குரியவாறு. இதனால் அகது உடையார் தம்மாட்டு நல்லன செய்தல் அறியாமை கூறப்பட்டது. அந்த புல்லறி உடையவர்கள் நல்லது செய்வதை அறிய மாட்டார்கள், நல்லது செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சாங்கன்னா அது வாங்கினவனுடைய அதிர்ஷ்டம், பெற்றவனுடைய அதிர்ஷ்டம். ஒருவன் பெறுகிறான் என்றால் இவன் கொடுத்தான்னு சொல்கிறத விட அவன் பெற்றவனுடைய நல்ல காலம் நல்வினை பயன்னு சொல்லணுங்கிறாரு. அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பிழை செருவார்க்கும் செய்தல் அரிது. அறிவில்லாதவன் தனக்கு தானே செய்து கொண்டிருக்கிற கெடுதல் இருக்க, அப்படிப்பட்ட கெடுதலை பகைவன் கூட செய்ய முடியாதுங்கிறாரு. அப்படி பண்ணிக்குவானா இவன். புல்லறிவுடையார் தாமே தம்மை வருத்தும் வருத்தம் அவருடைய பகைவர்க்கும் செய்ய முடியாத அளவினதாகும். பகைவர்தாம் அறிந்தது ஒன்றனை காலம் பார்த்திருந்து செய்வதல்லது. வறுமை பழி பாவம் முதலிய பலவற்றையும் எக்காலத்தும் செய்ய மாட்டாமையின் அவர்க்கும் செய்தல் அரிது என்றார். என்ன சொல்றாரு? பகைவர்தாம் அறிந்த ஒன்றனை காலம் பார்த்திருந்து செய்வதல்லது. வறுமை பழி பாவம் முதலிய பலவற்றையும் எக்காலத்தும் செய்ய மாட்டாமையின் அவர்க்கும் செய்தல் அரிது. எதிரி கூட செய்ய மாட்டாயா, ஆனால் இவனை தனக்குத்தானே செஞ்சுக்குவான். அவர் தம்மாட்டு தீயன செய்தல் அறிவர். அடுத்து சொல்றார் 4வது குறள்ல, வெண்மை எனப்படுவது யாதெனில் ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. வெண்மைன்னா புல்லறிவு என்று பொருள், அற்பமான அறிவு. புல்லறிவு என்று சொல்லப்படுவது யாது என்றால் அறிவுடையவன் என்று ஒருவன் தன்னைத்தானே மதித்து கொள்ளும் இருமாப்பாகும். தான் பெரிய அறிவாளின்னு தான் நினச்சிக்கிறான் பாரு, அதுதான் பெரிய புல்லறிவுங்கிறார். வெண்மையாவது அறிவு முதிராமை, அறிவில் முதிர்ச்சி இல்லாமை என்பார் பரிமேலழகர். கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடற வல்லதும் ஐயம் தரும். இவன் படிக்காத ஒன்றை பற்றி விளக்குங்கள் பேருரைகள் நிகழ்த்துறான்னு வச்சுக்கோங்க. அப்போ இவன் நல்லா படித்ததை பற்றி கூட மற்றவங்க சந்தேகப்படுற மாதிரி இருக்குங்கிறாரு. ஏனென்றால் அறகுறையாக இவன் பேசுவான் சில நேரத்தில். அதாவது புல்லறிவாளர் தாம் கல்லாத நூல்களையும் கற்றதாக காட்டிக்கொண்டு ஒழுகுதல் அவர் பிழையின்றி கற்றுத் தேர்ந்த நூலறிவு பற்றியும் ஐயத்தை உண்டு பண்ணும். ஆகையினால கல்லாததனை மேற்கொள்ளுதல் புல்லறிவு என்றவாறு. படிக்காத பற்றி விளக்கம் சொல்லக்கூடாது, தான் கற்றதை பற்றி பேசுவதால் சிறப்பு. அப்படி தான் சரியாக கல்லாததை பற்றி இவன் விளக்கம் சொன்னால் இவன் நன்றாக கற்ற நூல்களை பற்றியும் மற்றவருக்கு ஐயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு என்று பேசுகிறார். அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தன்மையின் குற்றம் மறையா வழி. இந்த அற்றம் தம்மிடத்துள்ள குற்றத்தை அறிந்து நீக்காத போது மறைத்தற்குரிய பகுதியை மட்டும் ஆடையால் மறைத்தல் புல்லறிவாகும். ஆடையால் மறைக்கணும் தான், ஆனால் இவன் எதையும் மறைக்காமல், தம்மிடத்தை குற்றத்தை எல்லாம் மறைக்காமல் ஆடையால் மறைத்து கொண்டால் அவனை பெரிய அறிவாளின்னு சொல்ல முடியாதுங்கிறார். வள்ளலார் பற்றி பேசுகிற போது அந்த திருவொற்றியூரில் இருந்தபோது ஒரு வயதான ஒரு ஆள் ஆடை இல்லாமல் உட்கார்ந்துருந்தானாம்.
உட்கார்ந்திருந்தவன், திண்ணையில் உட்கார்ந்திருந்தவன் போவோர் வருவோரையெல்லாம் நாய் போகுது, நரி போகுது, மாடு போகுதுன்னெலாம் சொல்லிக்கிட்டே வந்தானாம். அப்படி சொல்லி அந்த நிலையில் ஒரு நாள் அந்த வழியிலே வள்ளலார் போனதாகவும், உடனே இந்த ஆள் பார்த்து இதோ மனிதன் போகிறான் என்று சொல்லி தான் அப்படியே போய் ஆடை எடுத்து தன் உடம்பை போர்த்தி கொண்டதாகவும் ஒரு கதை உண்டு. அதனால் என்னன்னா, மனிதர்கள் ஆடை உடுத்தி கொண்டு போவதனால அவங்களுடைய குற்றங்களை எல்லாம் அவர்கள் மறைத்து விட்டார்கள் முக்கியமில்லை. ஆடை உடுத்துவது என்பது மானத்தை மறைப்பதற்கென்றாலும் கூட தன்னுடைய குற்றத்தை மறைப்பது தான் முக்கியமாக இருக்கணும். தன்னிடத்திலே இருக்கிற குற்றத்தை, குறைபாடுகளை மறைப்பதற்கு முயல வேண்டும். ஆடை மறைப்பது என்பது அதான் சொல்கிறாரு, அற்றம் மறைத்தரோ புல்லறிவு. சில பேர் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். சில பேர் என்ன பண்ணுவான், ஆடம்பரமாக தன்னை காட்சிப்படுத்திக் கொள்வதில் முக்கியம் கொடுப்பான். தன்னுடைய அறிவு, அதாவது சுவாமி சித்பவானந்தர் சொல்லுவார், டூ நாட் டெக்கரேட் யுவர் பாடி, ஆர்னமெண்ட் யுவர் மைண்டும்பார். தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு, தன்னுடைய அறிவை அலங்காரம் செய்வதற்கு முயற்சி பண்ண வேண்டுமே தவிர புற ஆடையினாலே அலங்காரம் செய்து கொள்வதனாலே சிறப்பு இல்லை. அது மாதிரி இங்கே சொல்கிறாரு, அற்றம் மறைத்தலோ புல்லறிவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றத்தை மறைக்க முயற்சி பண்ணு, சும்மா உடம்பு மறைக்கிறது மாத்திரம் பெரிய மறைத்து விட்டதாக நினைத்து கொள்ளாது என்று பேசுகிறார். குற்றம் மறைத்தலாவது அவற்றை இலவாக்குதல். மறைக்கப்படுவன பலவற்றுள்ளும் உயர்ந்தவற்றையெல்லாம் மறையாது தாண்டதொன்றனையே மறைத்து அவ்வளவால் தம்மையும் உலக ஒழிக்கினராக மதித்தரும் புல்லறிவு என்பதாம். அருவியாக சொல்கிறார். குற்றம் மறைத்தலாவது அவற்றை இலவாக்குதல். மறைக்கப்படுவன பலவற்றுள்ளும் உயர்ந்தவற்றையெல்லாம் மறையாது தாண்டதொன்றனையே மறைத்து அவ்வளவால் தம்மையும் உலக ஒழிக்கினராக மதித்தலும் புல்லறிவு என்பதாம். அருமறை சோறும் அறிவினான் செய்யும், அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு. அதாவது என்ன சொல்கிற, ரகசியத்தை காக்கணும். அப்படி ரகசியத்தை காக்காத ஒருவன் தனக்குத்தானே தீமை செய்து தேடிக்கொள்கிறான். அறிவில்லாதான் அப்படிலாம் செய்வாங்கிறாரு. பிறரிடம் சொல்லக்கூடாது மறைக்க வேண்டிய செய்தியை மறைக்காமல் வெட்ட வெளிச்சமாக்கும் புலறிவாளன் தனக்குத்தானே பெரிய துன்பத்தினை செய்து கொள்பவன் ஆவான். பெரும் இறை என்றால் மிக்க வருத்தம், பொறுத்தற்கரிய துன்பம். அடுத்தது, ஏவவும் செய்கலாம் தான் தேரான் அவ்வுயிர் போமளவும் ஓர் நோய். சில பேர் சொன்னாலும் செய்ய மாட்டான், தானாலும் செய்ய மாட்டான். அப்படிப்பட்டவன் சாகர வரை அவனுக்கு நோய், மற்றவனுக்கு நோய்ங்கிறாரு. புல்லறிவாளன் தனக்கு நன்மையானவற்றை அறிவுடையார் செய்ய சொன்னாலும் செய்யாதவனாகவும் தானாக உணர்ந்து தெளியாதவனாகவும் உள்ளவனுடைய உயிர் உடம்பிலிருந்து நீங்கும் வரை தனக்கும் பிறர்க்கும் பொறுத்தற்கரியதொரு நோயாம். 9வது குறள் சொல்கிறார், காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானான் தான் கண்டவாறு. புல்லறிவாளன் சொல்கிறாரு, அறியாத ஒருவனுக்கு அறிவிக்க முற்படுபவனும் அறியாதவனே ஆவான். விவரம் இல்லாதவன் அவன்கிட்ட போய் இவனுக்கு விளக்கம் சொன்னால் இவன் அறிவில்லாதவன் அர்த்தம். எவன் அறிவில்லாதவன் என்று தெரிந்தும் அவனிடத்திலே பேசுவதற்கு அவனிடத்திலே அறிவு கொடுத்த ஒருவன் முற்படுவானானால் இவன் அறிவில்லாதவன்கிறாரு. அறியாத ஒருவனுக்கு அறிவிக்க முற்படுபவனும் அறியாதவனே ஆவான். அறிவில்லாதவன் தான் அறிந்து கொண்டதையே அறிவுடைமை என எண்ணிக்கொள்வான். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அறிவில்லாதவன் தான் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் தான் பெரிய அறிவாடி நினச்சிக்குவான். புல்லறிவாளருக்கு நல்லறிவு கொள்ளுதல் ஒருவாற்றானும் ஏய்வதன்று என்பதாம். புல்லறிவாளரை அறிவில்லாதவருக்கு அறிவு கொளுத்துவது என்பது இயலாது. அவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் கூட அவர்கள் அதை ஏற்க மாட்டார்கள். உலகத்தார் உண்டு என்பது இல்லன்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். இதுதான் இந்த புல்லறிவாண்மையில் கடைசி குறள். அதாவது உயர்ந்தோர் எல்லாரும்
உண்டு என்று சொல்லும் பொருளை இல்லை என்று மறுக்கும் புல்லறிவாளன் மண்ணுலகில் மனித வடிவில் வாழும் பேயாக கருதப்படுவான். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான். உலகத்தார்னா உலகத்திலே இருக்கிற சான்றோர்கள், அறிவாளிகள், பெரியவர்கள் அர்த்தம். திருந்திய கேள்வியின் உயர்ந்தோர் தெரிந்து உண்டு என்னும் மெய்ப்பொருளை அஃது இல்லை என்று கடறுவான் யாவன் ஒரு புல்லறிவாளன். அவனை இன்று ஒரு மகன் என்று கருத அடாது. அவனை ஒரு மனிதனாக நாம் மதிக்க முடியாது. பின்னை என்னெனின் பேய்களுடன் இவனும் ஒரு பேயாக வைத்து எண்ண அடுக்கும் என்றவாறு என்று பரிமேலழகர் சொல்கிறார். இதான் 10வது குறள். உலகத்தார் உண்டு என்பது இல்லென்பான். புல்லறிவாளன் தான் சொல்லுவான். பெரியவர்கள் சான்றோர்களெல்லாம் எது உண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்களோ அதை இல்லைப்பான். அவர்களை அப்படி சொல்லுகிறவன் என்ன சொல்கிறாரு? இவன் மனிதன் அல்ல, இவன் பேய் என்று சொல்லுகிறார். ஆகையினால இப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களை இந்த 2 அதிகாரங்களிலே, அதாவது பேதமை என்று ஒரு அதிகாரம், புல்லறிவாண்மை என்று ஒரு அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களிலேயும் அரிய கருத்துக்களை, அதாவது பேதை எப்படியெல்லாம் நடந்து கொள்ளுவான், அதே போல் புல்லறிவாளன் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளுவான் என்று அவருடைய இயல்பை கூறி அவர்களிடத்திலே இருந்து விலகி இருக்க வேண்டும், அவர்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்கிற கருத்தை வள்ளுவ பேராசான் வலியுறுத்துகிறார். ஆகையினாலே இந்த 2 அதிகாரங்களையும் நாம் இப்போது நிறைவு செய்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.